எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எதை பத்தினது அப்படின்னு பாத்தீங்கன்னா கவன் அப்படின்ற படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. மாற்றான் படத்துக்கு அப்புறமா கேவி ஆனந்த் அவரோட இயக்கத்துல அடுத்து வெளிவர காத்திருக்க படம் தான் கவன். கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நாளா ப்ரொடக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பட் ஆனால் எக்ஸாக்ட் எனக்கு தெரியல. விஜய் சேதுபதி டிஆர் சார் நடிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அயன் படத்தோட வில்லன் இருக்காரு இல்லையா, அவர் வந்து இதில் ரிப்பீட் ஆகிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ் வெங்கட் வித்தியாசமாக ஒரு கெட்டப், கமல் சார் மாதிரி பயங்கரமாக கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ட்ரெயிலர் பார்க்குறப்ப ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சது. ஊடகத்தில் நடக்கிற சில விஷயங்கள், ஜேர்னலிசம், ரிப்போர்ட்டர், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறமா பீஸ்ஃபுல் ப்ரொடெஸ்ட் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு சின்ன ஒரு போர்ட் காட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணோட பிரச்சனைக்காக தான் வந்து போராட்டம் வருது. இந்த ஒரு போராட்ட தலைவராக விக்ராந்த் வந்து முன்னிருந்து வர்றாரு. அதாவது சோஷியல் மீடியாவில் பக்கமாக ஸ்டேட்டஸ் போடுறது பெருசு கிடையாது, களத்தில் வந்து இறங்குங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அந்த ஒரு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி உள்ள ஒரு படமாக இந்த படம் இருக்கும் அப்படின்றது நல்லா தெரியுது. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா கோ அப்படின்ற ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படத்தை விட்டார் கேவி ஆனந்த். அந்த டைமில் அது ஒரு பெரிய பூமாக இருந்துச்சு அப்படின்றது உண்மை. ஸோ அதே மாதிரி தான் இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த கவன் படத்தையும் அழகாக அவரோட ஸ்க்ரீன் பிளே ஸ்டோரியில் இருக்கும். இதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட பிஜிஎம் ஹிப்ஹாப் தமிழா உண்மையிலேயே பாட்டில் வந்து கொஞ்சம் எங்கேயோ கோட்டோட்ட மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் இந்த படத்தில் பிஜிஎம் சூப்பராக இருக்குது. ஐம் எக்ஸாம்பிள் அந்த ட்ரெய்லரில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஃப்ரேம்ஸ் ஒரு 2-3 ஃப்ரேம்ஸ் பார்த்தோம், வாவ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கட்ஸ் எல்லாம் உண்மையில சொல்ல வேண்டாம், ஆண்டனி சார் தேய்கி விட்டுருப்பாரு. ட்ரெய்லர்லேயே நம்மளுக்கு வந்து நிறைய கதைகள் பேசிச்சு இந்த படம் அப்படின்னு சொல்லலாம். அது என்னன்னா, அதாவது ஜேர்னலிசமில் இருக்கிற நம்மளுடைய விஜய் சேதுபதி, அதுக்கப்புறமா அவரோட காலேஜ் லைஃப் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல ட்ராவல் ஆகிற மாதிரி இந்த படத்தோட ட்ரெய்லரே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக மற்றும் ஒரு பிளாக் பஸ்டர் வந்து காட்ஸ் இருக்குது அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது. கேவி ஆனந்த் சார் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி A to ஆல் சென்டர்ஸுக்கும் கண்டிப்பாக இறங்கி அடிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கூட வந்து டிஆர் சொல்லேவானா அவரோட எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மிமிக்ரிலாம் பண்ணுறாரு. டிவி ஷோஸ் வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாருன்னு இந்த படத்துலையும் பண்ண நினைக்கிறேன். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெய்லர் வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் வாங்கக்கூடிய ஒரு ட்ரெய்லர் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. கண்டிப்பாக இது ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய தாழ்மையான கருத்து. சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்க சார், ரொம்ப நாள் வெயிட் பண்ண வைக்காதீங்க. ஏன்னா ஆறி போச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம மக்கள் வந்து அதை நாரி போக வச்சுருவாங்க, பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு லைக்ஸை போடுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸும் இருந்தாலும் அதையும் தெரிவிங்க. உங்களுக்கு அந்த பிரேக்கப் ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா அதையும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய கமெண்ட் பாக்ஸை சொன்னீங்க அப்படின்னா நாங்களும் ஆமா இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மீண்டும் சூப்பர் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். ராஜேஷ், பாய்.